இன்றைக்கி 7ஆம் தேதி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறேன். அடுத்து ஜெயம் 2 நீதிமன்றத்துக்கு ஒரு லெட்ரு அனுப்புகிறேன். அதுக்கடுத்து பிடிஜே இன்றைக்கி புதன்கிழமை 7ஆம் தேதி 2026. அதே மாதிரி பிடிஜேவுக்கு அனுப்பிட்டு இப்போ சிபிஐ கோர்ட்டுக்கும் நான் அனுப்புகிறேன் லெட்ரு. அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அனுப்புகிறேன். அதுக்கு முன்னாடி என் வீட்டில் இதை எடுக்கிறேன். இதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு தெரியணும்ல உங்களுக்கு. அதுக்காக அந்த வாசகத்தை என்ன வாசகம் அனுப்ப போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய வாசகத்தை நான் அனுப்புகிறேன். இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்கு தைப்பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குறாரு. பரவாயில்ல, பாராட்டலாம். இதை உலக அளவில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கின கார்த்திகா மாதிரி எத்தனையோ கபடி பிளேயர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. உலக அளவில் தங்கப்பதக்கம் பெற்று அவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்க மறுத்த டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும் என்றால் அதை கொடுத்துட்டு 2026 தேர்தலில் நீங்கள் நிற்கலாம். இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் 2024 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. அதை முன்னிறுத்தி தான் இப்போ நீதிமன்றத்துக்கு 3வது முறை அனுப்புகிறேன். அக்னாலஜ்மெண்ட் கார்டோட தேர்தல் நடத்தப்படக்கூடாது. அந்த லெட்டரில் என்னென்ன அனுப்புகிறேன்? இந்த வாசகம் அனுப்புகிறேன். எப்படி இந்த வாசகமும் அந்த லெட்டரில் இடம்பெறுது. அதே மாதிரி 4 இந்த மாதிரி பேப்பர் எழுதப்பட்டது அனுப்புகிறேன். அந்த 4 பேப்பர்லேயும் எழுதப்பட்டது என்னவென்றால், வாய்தா தேதி சொல்லாமல், அதாவது போன தடவை குற்றப்பத்திரிக்கை கொடுத்தாங்க. குற்றப்பத்திரிக்கையில் ஜெயபாண்டியுடைய கைது பண்ண இடம் வரைபடம்லாம் இருக்கணும்ல. அதே மாதிரி இந்த 5 நீதிபதிகளுக்கும் இந்த மோடி 100 ஓட்டு போடட்டும், அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். தேர்தலில் நிற்கக்கூடிய நீங்கள் இந்த ஜெயம் 1 நீதிமன்றம் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மோடி 100 ஓட்டு போடுவார், அதில் யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும்னு சொல்கிற அதை நிரூபித்து காட்டுன்னு நீதிமன்றம் உத்தரவிடணும். இன்னையா நீதிமன்றம் நீதிபதி 6/1/2006 ஜெயபாண்டிய கொஸ்டின் கேட்குறோம்ட்டு லீவ் போட்டார். அதனால் தயவுசெய்து என்னென்னா, ஒரு நாடையும் பிடிக்கிறது, ஒரு நாடோட சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் தாண்டி மக்களை முதல் முறையாக ஓட்டு போட்டு ஏமாத்துகிறாங்க. அந்த போட்டியை நான் நடத்துகிறேன். இதில் எல்லா நாடும் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒரு விஞ்ஞானிகள் அந்த மக்களின் சார்பில் கலந்து கொள்ள வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்கள். காட்டுவாசியாக இருக்கிறோம், வில்லு அம்புகளை வைத்திருக்கிறோம். அவர்களெல்லாம் அடக்கிட்டு
கட்டுப்பாடு பண்ணிவிட்டு அவர்களை கண்ட்ரோல் செய்துட்டு ஒரு நாடாக காமிச்சிட்டு அறிவியல் எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தை காமிச்சிட்டு கடைசியில் நம்மளும் இன்னமும் காட்டுமிராண்டித்தனமாக இன்னொரு நாடை பிடிப்பது, அதனால் சேதப்படுத்துவது என்பது காட்டுமிராண்டித்தனம்தான். இவ்வளவு நாகரிகம் வளர்ந்த பிறகு தவறு என்றால் அரெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் தவறுன்றதை வாடா கோர்ட்டில் வந்து ஆஜராகு, இந்த மாதிரி செய்யுன்னு சொல்லணும். இப்போ என்னைய கூட இப்படி தான் கைது பண்ணீங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நானாக வந்து முன் வர முடியாது, நானாக இந்த நீதிமன்றத்துக்கு வர முடியாதுங்க. நான் என்ன போராட்டம் செய்கிறேன்னா அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுங்க. நான் வந்து உண்ணாவிரதம் இருந்தேன், வழக்கு பதிவு செய்திருக்கலாம், சிறையில் அடைச்சிருக்கலாம். சால மறியல் பண்ணேன், சிறையில் அடைச்சிருக்கலாம். நீதிமன்றத்துக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு பிரதமருக்கு ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனேன், அப்போ கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கலாம். அப்போ நான் வந்து இண்டிவிஜுவலாக நீதிமன்றத்துக்கு போக முடியாதுன்ற வச்சு தான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சேன். இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்படணுன்றக்காண்டி. அதன் அடிப்படையில் என் மேல் வழக்கு பதிவு செய்யாமல் இப்போ பொய் வழக்கை பதிவு செய்துட்டு அதுக்கு பிறகு நான் உண்மையான வழக்கு பதிவு செய்கிறேன் அப்படின்னா, அந்த உண்மையான வழக்கு ஜெய 1 குற்றப்பத்திரிக்கை கொடுக்கும்போது அந்த குற்றப்பத்திரிக்கையில் ஜெயபாண்டியை கைது பண்ணும்போது அந்த இடத்துல வரைபடம் இல்லை. அந்த குற்றப்பத்திரிக்கையில் ஜெயபாண்டியுடைய செல்ஃபோன் லொக்கேஷன் யார் யாரெல்லாம் பேசுனா அது இல்லை. ஜெயபாண்டி அரெஸ்ட் பண்ண நேரத்தில் 3 கேமரா இருந்துச்சு. அந்த 3 கேமரா அந்த உடைய ஆதாரம் எதுவும் இல்லை. அப்போ மெயினான ஆதாரம் இல்லாத போது எதுக்காக ஜெயபாண்டியை கைது பண்ணீங்க? ஜெயபாண்டி மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக ஆபாச வீடியோ போட்டதை அதை ஏன் நீங்கள் மறைச்சிங்க? அதை மறைச்சிட்டு அரசன் பேக்கரியில் ஜெயபாண்டியன் 1200 ரூபாயை பிடுங்கிட்டு ஓடிட்டார் என்று சொல்கிறீங்க. அரசன் பேக்கரியில் 17/5/2024 அன்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1200 ரூபாயை பிடுங்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வரைபடம்லாம் இருக்குது. எது பொய்யானதுக்கு வரைபடம் இருக்குது. உண்மையான வழக்கை 16 மாதம் கழித்து குற்றப்பத்திரிக்கை கொடுக்கக்கூடிய சைபர் கிரைம் அந்த உண்மையான கேஸுக்கு அதுலேயே அந்த ஆபாச வீடியோ இதெல்லாம் போட்டதுக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுக்கலை. அந்த தேதியில் 17/5/2024 அன்று கைது பண்ணது அந்த இதுக்காக தான் யூடியூப்பில் போட்டிருந்தேன். அதுக்கு தான் நீங்கள் கைது பண்ணீங்க. அதுக்கான எஃப்ஐஆர் எல்லாமே கொடுக்கல. கொடுக்காம இப்போ கொடுப்பது ஏன்? இப்போ கொடுத்துருக்கீங்க. ஆனால் அன்றைக்கு நான் தவறு செய்யும்போது யூடியூப்பில் பதிவு பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கு அனுப்பியிருக்கேன் அந்த குற்றத்தை. அந்த குற்றத்தை நீங்கள் மறைத்துட்டு ஜெயபாண்டியை கைது பண்ணி 13 மாதம் சிறையில் வைத்து குற்றப்பத்திரிக்கை கொடுக்காமல் உண்மையான வழக்கும் பதிவு பண்ணாமல் ஜெயபாண்டியை எந்த போலீஸுக்காரர் கைது பண்ணார்ன்று அந்த போலீஸுக்காரரையும் என்னையும் பத்திரிக்கையில் போட்டிருந்தா அதெல்லாம் அந்த கேஸுக்கு வேல்யூஷன். ஜெயபாண்டி இந்த குற்றம் செஞ்சான். இந்த இப்போ பாருங்கள், அந்த அதிபரை பிடிச்சி போனாலும் அந்த அதிபரை அது பொய் கேஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, சட்ட ரூல்ஸ் படி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி தான் அமெரிக்காவில் கைது பண்ணி கூட்டு போகிறாங்க. ஆனால் ஜெயபாண்டியை மட்டும் கைது பண்ணிவிட்டு வழிப்பறின்னு சொல்லிட்டு அந்த வழிப்பறி பண்ண அந்த அரசன் பேக்கரிக்க அந்த கடையில் உள்ள அந்த வீடியோ போட்டுச்சங்க எதுவுமே இல்லாமல் கொஸ்டின் கேட்போம்னு சொன்னால் ஜெயம் நீதிமன்றம் 1 நீதிமன்றம். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு.